சாய்ராம், உணவே மருந்து. வாங்க இன்னைக்கு தேங்காய் பருப்பி எப்படி போடலான்னு பார்க்கலாம். பெரிய காயாக ஒரு 3 எடுத்துக்கிறோம். நீங்கள் சின்னதாக இருந்தால் நீங்கள் 4 எடுத்துக்குங்க. பூ ஒன்று சொன்ன மாதிரி சொரகோணும். 1/2 கப் கடலை எடுத்துருக்குறோம். 6 ஏலக்காய் எடுத்துருக்குறோம். 1 படி சர்க்கரை இதுக்கு எடுத்துக்கிட்டு வாங்க தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு நாங்கள் வடச்சட்டி அடுப்பில் வச்சுட்டோம். இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம், தேங்காயிலேயே எண்ணெய் இருக்குது. இது இந்த ஈரம் காயறக்குத்தான் நம்ம நல்லா வறுக்கணும். அடி பிடிக்காமையும் இருக்கணும், செவக்காமையும் இருக்கணும். சிம்மில் வச்சு பொறுமையாக நீங்கள் அது தனித்தனியாக உதிரியாக வர்ற மாதிரி வறுக்கணும். பாருங்கள், கொஞ்சம் ஆறிட்டு நல்லா ஆறின பின்னால் தான் நம்ம உபயோகிக்க முடியும். பாருங்கள், ஆறிட்டுருக்கு. தேங்காய் வறுத்து ஆற வச்சிட்டோம். இப்போ சர்க்கரையை போட்டு நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். வாங்க. கொட்டா சட்டி வச்சு நம்ம இப்போ சர்க்கரை போடுறோம். 1 படி சர்க்கரை, 1/2 டம்ளர் தண்ணி போகுது. போட்டுட்டு வருங்க, பத்தாமத்தான் இருக்குது. நீங்கள் கிளற அது தண்ணி ஆயிரும். சர்க்கரையிலேயே தண்ணி இருக்குது. அப்புறம் நம்ம எடுத்தது உடனே கொட்டுறதுக்கு ஒரு தட்டில் நெய்யோ அல்லது தேங்காயோ இப்படி பரப்பி வச்சுருங்க. இறக்குனதே உடனே கொட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் பண்ணிட்டு தான் செட் ஆயிரும் பாத்திரத்துலேயே பார்த்து காயுதுங்க. இப்போ பாகு காஞ்சிருச்சு பாருங்கள், விடாமல் கம்பி விழுகுது பார்த்தீங்களங்க. இதுதான் பக்குவம். கையில் எடுத்து பார்த்தா நல்லா கம்பி வரணும். 6 நிமிடம் வரும், கம்பி வரும். இதுதான் பக்குவம். அப்புறம் நம்ம வறுத்து வச்ச தேங்காயை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறி விடணும். இந்த பாகுலேயே இந்த தேங்காயும் கொஞ்சம் வேகணும். ஏலக்காய் போட்டுட்டோம். இது எடுக்கிற பக்குவம் இப்படி திளிப்புடும். இப்போ தண்ணி இருக்குங்காடிக்கு தெரியல. வெந்த வேணாலும் திளிப்புட்டிங்கன்னா அந்த சட்டியிலேருந்து கொஞ்சம் வெள்ளையாக தெரியும். அதுதான் பக்குவம். அந்த வெள்ளை கலர் வந்ததையும் நம்ம எடுத்து கொட்டிடலாம். இப்போ வருது பாருங்கள் இந்த வெள்ளை கலராக. இதுதான் எடுத்து உடனே கொட்டி நல்லா அமுத்தி ஒன்று சொன்ன மாதிரி தட்டி விடுங்க. தட்டி விட்டு இது ஒரு 4 மணி நேரம் காயணும். அப்போ தான் நம்ம எடுக்க முடியும். ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், லேசாக இன்னும் இருக்குது காயில். நம்ம கத்தியில் அப்படி கோடு போட்டு விட்டுட்டா நம்ம எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது, காயறதுக்கு சௌகரியமாக இருக்குது. 2 மணி நேரம் தான் ஆச்சு. ஒரு அளவுக்கு தான் மேலால் தான் காஞ்சிருக்குது. இன்னும் ஃபுல்லாக இதாக இன்னும் 2 மணி நேரம் ஆகும். மொத்தம் 4 மணி நேரம் வேணும். பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டால் சீக்கிரம் ஃபேன் காற்றுல வச்சாலும் சீக்கிரம் காஞ்சிரும். காஞ்ச பின்னால் இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு. அப்போ தான் கத்தி வச்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குது. பாகு கரெக்டான பதத்தில் நம்ம காய்ச்சணும். ரொம்ப முழுகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாயிரு, காஞ்ச மாதிரி ஆயிரு. இது 10 நாளைக்கு வச்சுட்டாலும் வருங்க, இந்த ஈரத்தன்மை அப்படியே இருக்குது. 10 நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் தேங்காய் பருப்பி
எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பாய்.